ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. சூப்பரான ஒரு மீன் குழம்பு தாங்க. அதுக்கு முதல்ல மசாலா வறுத்தரலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 3-4 தக்காளி பழம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. ஒரு கைக்கொத்து தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் மசாலாவுக்கு தேவையான உப்பும் போட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். மீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குழம்புக்கும் தனியாக வறுக்கிறதுக்கும் மசாலா போட்டு வச்சுருக்கிறேன். குழம்புக்கு வெறும் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்புல உப்பு புளி காரம் நல்லா சேரும். இது மீன் வறுக்கிறதுக்கு அது தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேங்க. மசாலா நல்லா வதங்கினதை நல்லா மிக்சியில் இந்த மாதிரி பட்டு போல் அரைச்சிட்டு புளியை கரைச்சி அதில் கலந்து குழம்பு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் இன்னும் நல்ல மணமாக இருக்கும். ஒரு 1 ஸ்பூன் கடுகு, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் பச்சை வடை போடணுங்க. அந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி மசாலா போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா பார்க்க செம்ம லுக்காக இருக்கும். இதில் நம்ம குழம்பு கரைச்சி வச்சது எல்லாத்தையும் அதில் விட்டு நல்லா கலக்கிக்கோணுங்க. இந்த டைமில் உப்பு புளி காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நல்லா குழம்பு கொதிச்சதும் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கிற வறுத்து குழம்புக்கு வச்சுருக்கிற மீனை எடுத்து எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு அதுலேயே நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான். மீன் குழம்புல மாங்காய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது வறுத்த மீன் ஒரு சைடு நல்லா பொரித்து எடுத்துட்டு அதுக்குள்ளே மீன் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. பார்க்கவே செம்ம டேஸ்டியாக இருப்பாருங்க. மண் சட்டி அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி கொதிச்சுட்டே தாங்க இருக்கும். அதுதான் ஸ்பெஷல் மண் சட்டியோடது. இன்னும் நல்லா குழம்பு டேஸ்டியாக இருக்கும். பொரித்து எடுத்துகிட்டு சாப்பிட லன்ச் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லன்ச் ரெடி பண்ணியாச்சு. வாங்க சுட சுட ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சது வித் ரசம் லன்ச். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.